அதே மாதிரி மூக்கில் போட்டாலும் என்ன சொல்லுவாங்க, இந்த மூக்கில் ஊது அந்த மூக்கில் வந்துடும், இல்லைன்னா வாயில ஊதுங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. சப்போஸ் நீங்கள் அது மாதிரி பண்ணும்போது ஒழுங்காக தெரியாமல் பண்ணிட்டு உங்களோட ஃபுட் பைப்ல போக மட்டும் உங்க மூச்சு குழாயில போயிடுச்சுன்னா அது லங்ல போய் எங்கேயாவது மாட்டிக்கும். அப்போ அது இன்னும் தேவையில்லாத சீரியஸ்னஸ், தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும். இப்போ ஏதாவது ஃபாரின் பாடி குழந்தை மூக்குலையோ வாயிலோ இல்லை காதுலையோ போட்டுருச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்? உடனே ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும். ப்ரிஃபரபிளா இஎன்டி சர்ஜன் தான் நீங்க போகணும். எங்க கிட்ட அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சிருப்போம், ஸ்பெஷலைஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்கும். இப்போ காதுல ஏதாவது போடுறீங்க, சின்ன பொருளா இருந்தால் அதுக்கான ஃபாரின் பாடி ஹூக் இருக்கும், அதை வச்சு நாங்கள் எடுக்க ட்ரை பண்ணுவோம். இல்லை ஏதாவது சாஃப்ட் ஃபாரின் பாடினா நம்ம சக்ஷன் வச்சு ஈஸியா எடுத்துடலாம். அப்படி இல்லை மூக்குலயும் அதே மாதிரி தான் ஃபாரின் பாடி ஹூக் வச்சு எடுக்க ட்ரை பண்ணுவோம் நாங்க. சில இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. குழந்தை மூக்குல போட்டுச்சா இல்லை தொண்டையில போட்டுருச்சான்ட்டு ஒரு டவுட் வரும்போது என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். எக்ஸ்ரே எடுத்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் மூக்குல இருக்கா இல்லை தொண்டையில இருக்கா, இது நம்ம தெரிஞ்சிடும். ஸோ இப்போ தொண்டைக்குள்ள இருந்துச்சுன்னா ஒரு சின்னதா மயக்க மருந்து கொடுத்து நம்ம எண்டோஸ்கோபி போட்டு ஈஸியா எடுத்துடலாம். சில குழந்தைங்க காட்டும், சில குழந்தைங்க ரொம்ப பேனிக் ஆகி காட்டாது. அப்ப என்ன பண்ணும், ஷார்ட்டா அதாவது சின்ன மயக்க மருந்து கொடுத்து நம்ம எடுக்க ட்ரை பண்ணுவோம்.